வணக்கம் எனது அருமை உறவுகளே. காரக்குழம்பு, அதாவது வத்த குழம்பு சாப்பிடாதவங்களே சாப்பிட வைக்கிற மாதிரி ஒரு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வறுத்து அரைச்சி விட்ட காரக்குழம்பு இல்லை வத்த குழம்பு எது வேணாலும் சொல்லலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 75 கிராம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் எடுத்து தனியாக உரித்து வச்சுடுங்க. அப்புறம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10க்குள்ளே சின்ன சின்ன குட்டி குட்டி கத்திரிக்காய் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தனியாக வெங்காயம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக போடுவீங்கன்னா முழுசாக போடுங்க. நான் முழுசாக போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பூண்டு, இது நீங்கள் வேணுங்கிறவங்க நறுக்கி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வத்த குழம்புலாம் செய்யும்போது இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துகிட்டு அதில் 3 ஸ்பூன் மல்லி, அதாவது தனியாம்பாங்கள்ல அது, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. மிளகு கண்டிப்பாக போடுங்க, அதுதான் காரம் டேஸ்ட் எல்லாமே கொடுக்கும். நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா, அந்த அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலெலாம் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு 3/4 வதங்கட்டும். அதுக்கப்புறம் அந்த 2 தக்காளியும் தனியாக வதக்கெடுத்துங்க. அதெல்லாம் தனியாக வதக்கெடுத்துங்க. தக்காளி தனியாக வதக்கெடுத்துங்க. இதெல்லாம் கொண்டு ஃபேனுக்கில் வச்சு ஆற வச்சு எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுங்க. அப்புறம் கத்திரிக்காயை குட்டி குட்டி அப்படி நறுக்கி வச்சுக்கிடுங்க. நான் வெங்காயம் பூண்டெல்லாம் முழுசாக போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், கருவேப்பிலை இது போடணும். அதுக்கு முன்னால் அந்த கத்திரிக்காயை பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயில் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் இல்லையா, அந்த எண்ணெயிலே நம்ம கத்திரிக்காயை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நான் போடுங்க. நான் இதை பண்ணதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்தேன், அதனால் நான் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் விட்டேன். எப்படின்னா அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எண்ணெய் இல்லைன்னா என்னடா இப்படி இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு நான் இவ்வளோ எண்ணெய் விடுறது கிடையாது, கம்மியாக தான் விடுவேன். இன்றைக்கி வீடியோக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் சைஸு இல்லை சின்ன நெல்லிக்காய், முள் நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த சைஸில் லெமன் புளி ஊற போட்டிருக்கேன். இந்த கத்திரிக்காய் தனியாக வதக்கி எடுத்து வச்சாச்சா, அதுக்கப்புறம் கடாயில் இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு விடுங்க. அப்போவே உங்களுக்கு எண்ணெய் வேணுமா போதுமான்னு தெரியும். நான் திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அது பொதுவாக நம்ம வீட்டுக்கு நம்ம எண்ணெய் விடுறது ரொம்ப கம்மி. இப்போ வீடியோவுக்கு நம்ம பார்க்கும்போது சில பேர் வத்த குழம்புனா எண்ணெய் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். பிறகு இப்போ இந்த அரைச்ச மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இதில் வத்தல் சுற்றுங்க. அரைக்கும் போது தேவையான வத்தல் தூள் உள்ளே போட்டும் அரைச்சிக்கலாம். நான் அதாவது வத்தல் தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். வத்தல் தூளுங்கிறது காஞ்ச மிளகாய் பொடி, அதை தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அதை தனியாக போடுறேன். மஞ்சள் பொடியும் நான் தூள் மஞ்சள் நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 2.5 ஸ்பூன் வத்தல் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காரம் கூட்டிங்க. காரம் உப்புலாம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இருக்கும் தேவைகள், அதை பொறுத்து. நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு புளி ஊற வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாலே இங்கே ஒரு ஆளை வீடியோ எடுக்க சொன்னேன்ல, அவங்க கருகிறத வேடிக்கை பார்த்தே இருக்காப்புல. அதுக்கப்புறம் இதுக்கு அடி பிடிச்சிச்சே சொல்லிட்டு அடுத்த கடாய் எடுத்து எண்ணெய் லைட்டாக ஊற்றி திருப்பி வதக்க ஆரம்பித்தேன். இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் நம்ம பாடுற பாடு பெரிய பாடு. அதை வேறு காமிக்க மாட்டேன்னு ஒரு அடம். ஏன்னா கடாய் நான் மாற்றும் போது நீங்கள் நினைப்பீங்களா எது கடாய் மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் அந்த கடாய் காமிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சோம்ல புளி, மிக்சியை கழுவி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி இருக்குல்ல, அதை நல்லா கரைச்சிக்குங்க. அந்த கரைச்ச புளியை அதில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் தேவைக்கு உப்பு போடுங்க. கொஞ்சம் இது நம்ம கொதிக்க கொதிக்க கெட்டியாகும். அடிக்கடி கிளறி விடணும், இல்லைனா கீழே பிடிச்சிரும். அதனால் நல்லா கொஞ்சம் நான் கிட்டத்தட்ட இதில் 1.5 லிட்டர் தண்ணிகிட்ட ஊற்றிருப்பேன். தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். உப்புலாம் போட்டு கொதிக்க விட்டு இருக்கணும். அந்த கிட்டத்தட்ட வெங்காயம் பூண்டு கரையிற ஸ்டேஜ் வந்துடும். அந்த மாதிரி அளவுக்கு கொதிக்க விட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்குள்ளே தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறீங்களோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கம்மியாக விட்டுட்டீங்க வச்சிங்களா, அது டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா ஏற்கனவே இது அரைச்ச மசாலா தான், இவ்வளோ நேரம் கொதிக்க விடணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் டேஸ்ட்டுக்காக நம்ம இவ்வளோ நேரம் கொதிக்க விடுறோம். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் நல்லா வதக்கிட்டீங்க எண்ணெயிலே அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சே கொதிக்க வச்சுக்கலாம். அப்படின்னா நல்லா கொதித்து கெட்டியாகி வருது இல்லையா, இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை போடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போட்டேன். சில பேருக்கு இந்த கெட்டித்தனம் போதுன்னு இருக்கும், சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வைக்கலான்னு இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் கத்திரிக்காய் போட போகிறேன். பொதுவாக புளிக்குழம்புல நம்ம எதாவது வத்த குழம்பு சொல்கிறாங்களா, அதில் கொஞ்சம் அரைச்சி விட்டாலே அதனோட வாசனையே நமக்கு சாப்பிட்ணுங்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ரா. நான் சொன்னேன் இல்லையா எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு சொன்னேன், அது இப்போ தான்
ஏன்னா வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப எண்ணெய் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது வந்து ஒரு 50 ml இருக்கும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு கெட்டியான அளவும் போதுமா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு எண்ணெய் இன்னும் வேணும்னா ஊற்றிக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வச்சுங்களேன், எண்ணெய் மிளத்து வந்துடும் தன்னாலே. நான் சிம்மில் வச்சு சமைக்கிறதுனால உங்களுக்கு எண்ணெய் மேலே வராத மாதிரி இருக்குது. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது எண்ணெய் மேலே வந்துடும். எனக்கு வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஓகே, கத்திரிக்காய் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் வந்து சைட்லலாம் வர ஆரம்பிச்சிட்டு நம்ம இப்போ பொரித்து வச்ச கத்திரிக்காயை போடலாம். கத்திரிக்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த பிரியாணிக்கு நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை 1 ஸ்பூன் எள்ளும் ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலையும் சேர்த்து வறுக்கிறீங்கல்ல, அது கூட வறுத்துக்கலாம். வறுத்தீங்க அப்படின்னா இதே தான், உங்களுக்கு இதே மெத்தடில் நீங்கள் பிரியாணிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புளி ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து அந்த வேர்க்கடலை, அதாவது நிலக்கடலையும் வெள்ளையும் சேர்த்து அரைக்கணும் வறுத்து. இதுதான் நம்ம காரக்குழம்பு. ஹை ஃப்ளேமில் வச்சாச்சுன்னா எண்ணெய் சூப்பராக வந்துடும். இந்த பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சோன்னே எண்ணெய் வெளியேற ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. நீங்கள் வந்து கத்திரிக்காய் போட்ட உடனே இறக்கிறதீங்க. கத்திரிக்காயிலையும் உப்பு, மிளகாத்தூள் பிடிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கத்திரிக்காயில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு, மிளகாத்தூள்லாம் ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டோம் வச்சிங்களேன், அப்போ நம்ம உடனே போட்டு இறக்கிடலாம். கத்திரிக்காயும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும். அப்போ தான் அந்த உப்பு, மிளகாத்தூள் வந்து அதனோட காரத்தன்மை, புளிப்புத்தன்மை எல்லாம் இந்த கத்திரிக்காயில் பிடிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த காரக்குழம்பு, வத்தக்குழம்பு நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஏதாச்சும் வெள்ளை அரிசி சோறில் போட்டு அப்படியே நெய் விட்டு பொரியலோடு சாப்பிடும்போது இன்னும் கொண்டு வாங்கிற மாதிரி இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீ மகாபெரிவா திருவிழா.